மீனா தான் புருஷனை காப்பாற்றுறதுக்காக தீபன் வீட்டில் போய் பேசலான்னு போனால் அவங்க ரொம்பவே கோவத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரதியை வெளியே வர சொல்லி ரதிகிட்ட தீபனுக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லி அவன் அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேளு அப்படின்னோடனே ரதியும் ஃபோன் பண்ணி பேசுகிறா. ரதி பேசுகிறப்ப ரதி தீபன் கிட்ட பேசுகிறப்ப மீனா அவங்க பக்கத்தில் தான் இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் அவங்க கூட நீயே பேசிகிட்டு இருக்கிறன்னு சொல்லி தீபன் கிட்ட இல்லை அவங்க அவங்க வீட்டுக்கார் தப்பு செய்யலைன்னு சொல்லி சொல்கிறாரு, அதனால் கொஞ்சம் அவர் இங்கே கேட்குறத சொல்கிறது தான் கேட்கல நீயும் அப்படின்னு சொல்லி சொன்னானே. சரி சொல்ல என்னன்னு கேட்க சொல்லுன்னா, நீ உங்கள் வீட்டில் அடிக்க வர்றவங்கள அடையாளம் நீங்கள் காட்ட முடியுமா, எப்படி இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு மட்டும் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரர் அந்த தப்பு செய்யவே மாட்டார், என்றைக்குமே நேர்மையானதாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறப்ப இருங்க யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு, ஆமாம் அவங்க கடைசியாக அடிச்சுட்டு கிளம்புறப்ப சிட்டி நீ சொன்ன மாதிரி வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்போனா இதெல்லாம் சிட்டியோட ஆளுக்குதான். சரி நீ இந்த வார்த்தையை போலீஸ் கேட்டாலும் இதே வார்த்தையை நீ சொல்லணும், இவங்க இப்படி தான் சொன்னாங்கன்ட்டு சொல்லணும் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரர் என்றைக்குமே தப்பு செய்ய மாட்டார் நான் சொன்னேன்ல, இது எங்கள் வீட்டுக்காரர் செய்யலைங்கிறத நான் நிரூபிக்கிறேன். சரி நீ சொன்னது ரொம்ப நன்றி, போலீஸ் கேட்டாலும் இதே மாதிரி சொல்லு அப்படின்ட்டு மீனா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி பேச வச்சுட்டு அவங்க சரி வர சொல்லுங்கன்னு சொன்னானே. போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்து பேசுகிறா. கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் இந்த தப்பு செய்யலை, சிட்டிங்கிறவன் தான் இந்த மாதிரி தப்பு செஞ்சான், தீபன்கிட்ட வேணால் நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி தீபன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறப்ப ஆமான்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறேன், இவங்க அப்படி தான் சொன்னாங்கன்னு. உடனே சிட்டியை பிடிச்சிட்டு விசாரிக்கிறப்ப சிட்டி நான் எதுவுமே செய்யலை, எனக்கு பணம் கொடுத்து செய்ய சொன்னது ரோகிணி தான் அப்படின்னு சொல்லி கதையவே மாற்றிடுறான். ஆனால் அதுதான் உண்மை. மீனாவுக்கு வந்தது பாரு கோபம். உடனே மீனா போய் ரோகிணியை கேட்குறா. கதவை ஆக்ரோஷத்தில் போய் கதவை தட்டி கேட்குறா, நீ உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? நேற்று நான் கத்தி கதறேன்னே எங்கள் வீட்டுக்காரரை போலீஸ் பிடிச்சிட்டு போகிறப்ப அப்போனாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமில்ல, நான் தான் ஆள் வச்சு அடித்தேன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறீங்க, நீ எல்லாம் குடும்ப பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப விஜயா என்னடி நீ வீட்டில் நடு வீட்டில் கத்திட்டு கிடக்குறேன்னு சொல்ல, அண்ணாமலை என்னாச்சு மீனா, ஏன் இவ்வளோ கொந்தளிப்போடு இருக்கிற அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் வாங்க கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே. இதெல்லாம் சொல்கிறப்ப என்ன ரோகிணி இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னா, இல்லை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். மனோஜ் தேவையில்லாமல் உங்கள் புருஷன் கை கழுவு பண்ணுறதுக்கு என் பொண்டாட்டி நீ இழுக்கிறியா, என் பொண்டாட்டி பேரில் பழி போடலான்ட்டு நீங்கள் 2 பேரும் நினச்சிட்ருக்கிறீங்களான்னு சொல்லி மனோஜ் கேட்க, நான் ஒன்றும் பொய் சொல்ல கிடையாது, அது நடந்தது உண்மை தான், நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்காரரை அவமானப்படுத்துறது வேலையை வச்சுக்காதீங்க, எங்கள் வீட்டுக்காரர் என்றைக்குமே நேர்மையாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கிறப்ப போலீஸும் வந்துடுறாங்க. இங்கே ரோகிணிங்கிறது யாருன்னு கேட்டோன்னே, இவங்க தான் ரோகிணி அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃபு தேவையில்லாமல் பிரச்சனையை எழுதுகிட்டு இருக்கிறாங்க, சிட்டின்னு ஆளை வச்சு தீபன் குடும்பத்தை அடித்து நொறுக்கிட்டாங்க. அவங்க ஒரு ஆள் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஆஸ்பத்திரியில் இருக்கிறவன் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா உங்கள் வீட்டுக்கார அம்மாவும் கொலைக்கேஸில் உள்ளே போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் என்ன சொல்கிறீங்க, ரோகிணியில் அப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டா, இவங்க தான் தேவையில்லாமல் என் ஒய்ஃப் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு சொன்னானியா. இல்லை அது சாட்சியே இங்கே இருக்குது, இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வந்தால் நல்லது, இல்லாட்டி நாங்களே அடித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மிரட்டுறப்ப எல்லாத்தையும் கிட்ட கேட்குறான். ஸோ யாரையும் கூட்டிகிட்டு போக வேணாம்னு சொல்லுங்கள், நான் தப்பே செய்யலை, நான் சிட்டியவர்கிட்ட பேசினேன், சமாதானமாக போகிறதுக்காக நான் பேச சொன்னேன், ஒளியை அடிக்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப, நீ பித்தலாட்டக்காரடி, நீ போய் பேசுவேன், எல்லாமே ஒவ்வொரு வேலையும் திருடின்னு பார்த்தா இப்போ ஒவ்வொரு பொய்யும் பித்தலாட்டமும் வருது, இன்னும் எத்தனை உண்மையிலெல்லாம் நீ மறைச்சி வச்சுருக்கியோ தெரியல அப்படின்னு விஜயாவும் திட்டிகிட்ருக்கா. மீனா அவன் நேற்று அவர் பிடிச்சிட்டு போகிறப்போ ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தே அப்போனா சொல்லாமன்னா ரவியும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு கேட்குறான், என்ன துரோகம் செஞ்சால் முத்து, அவனுக்கு போய் இப்படி ஒரு காரியம் செய்கிறீங்களே, நேற்று நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அவனை இங்கேயே விட்டுருப்பாங்க, என்ன ஏது நம்ம வீட்டோட பிரச்சனையாக முடிச்சுருந்துருக்கலாம், தேவையில்லாமல் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ குடும்ப பொண்ணாக இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு குடும்பத்துக்கே துரோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் கேட்குறான். எல்லாருமே ஏற்று பேச யாருமே ஆனால் போலீஸை பிடிச்சிட்டு போக வேணான்னு சொல்ல, நீ தண்டனை தப்பு செஞ்சால் நீ தண்டனை அனுபவி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் ரவிக்கு மனசிலக்கம் போய் உங்கள் வீட்டுக்காரமாக தானே போகிறாங்க, கூட போய் யார் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை போக சொல்கிறான். நான் போக மாட்டேன், அவள் தானே தப்பு பேருனா அவளே தண்டனை அனுபவிக்கிட்டுன்னு சொன்னானே, நீ முதல்ல நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அனுப்பிடுறாங்க. போய் அவன் மனோஜும் கூட போகிறான். போய் கேட்குறப்ப சிட்டி இவன் தான் செஞ்சா அப்படின்னா, இல்லை நான் பணம் கொடுத்து செய்ய சொல்லலை, நான் போய் மிரட்ட தான் சொன்னேன் ஒழிய இவன் அடிக்க சொல்ல, இவனே செஞ்சுட்டு
பழிய முத்துப்பையில் போடலான்ட்டு இவன் பிளான் பண்ணியிருக்கான். நான் எந்த ஒரு தப்பு செய்யலைன்னு சொல்லி போலீஸுக்கிட்ட ரோகிணி பேசிகிட்டு இருக்கிறா. மனோஜும் அதே மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கிறான். கொலை செஞ்சவனோட கொலை செய்ய தூண்டினவன் தான் ரொம்ப தண்டனை அனுபவிக்கணும். அதனால் நீ வந்து சொல்லி அடிக்க சொன்னிய தவிர அடித்தவனை கூட அடிக்க சொன்னவங்கள தான் நீ உள்ளே போடணும். அதனால் நீங்கள் சிட்டியை வெளியே விட்டுட்டு உடனே உள்ளே போடுற அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் எந்த ஒரு தப்பு செய்யலைன்னு ரோகிணி கெஞ்சறா. ஆனால் மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட சரி பாவனை அவளை பிடிச்சி கொடுத்தா நம்ம வீட்டுக்கு தான் அசிங்கம், நம்ம குடும்பத்தில் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, எப்படியாச்சும் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி இந்த கேஸிலேருந்து ரோகிணியை காப்பாற்றுங்கன்னு சொல்லி முத்துக்கிட்ட மீனா கேட்குறா. இதுதான் மீனாவோட நல்ல மனசு. ஆனால் ரோகிணியும் தன் குடும்பத்தில் இருக்கிற ஆளுகள்னு இல்லாமல் எப்படி பிளான் பண்ணி முத்துவை மாட்டி விட்டுட்டா. இன்னும் கிறிஷ் விஷயம் தெரியாத இருக்குது. கிறிஷ் ரோகிணியோட குழந்தைன்னு தெரிய வந்துச்சுன்னா ரோகிணியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.